முகுந்தன் முரளி. அன்புடன் அழைக்கின்றோம். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட அப்ப இந்த ஜோதிட ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜோதிட திருவிழாவில் 20 வருடங்களுக்கு மேல ஜோதிட துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு சில நபர்களை தேர்ந்தெடுத்து ஒரு 20 நபர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும் கொடுக்கப்பட இருக்கின்றது. ஆகையால் அதற்குரிய இந்த ஆன்மீக யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருப்பவர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கிறவங்க அதற்கான தகுதிநிலை அமைப்பாற்றல் உங்களுக்கு வாங்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க என்னை தொடர்பு கொள்ளலாம். அதே போல் இந்த ஆன்லைன் சேனலில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களும் 9092787867 இது என்னுடைய நம்பர் தான். தொடர்பு கொண்டீங்கன்னா அதற்குரிய ஏன்னா இது முன்கூட்டியே இது எடுத்தோடனே ஸ்டேஜில் வாழ்நாள் சாதனை இல்லை, அவங்களுக்கு ஏவி போடணும். அவங்க இந்த துறையில் எத்தனை வருஷம் எத்தனை பேர்த்து பார்த்துருக்குறாங்க அப்படின்ற ஒரு ஃபோட்டோஸ் ஒரு 20 ஃபோட்டோஸ் ரெடி பண்ணி அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏவி போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த விருதுகள் கொடுக்கப்பட இருக்கின்றது. ஆகையால் விருப்பம் உள்ளவர்கள் வாய்ப்புள்ளவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் ஜோதிட உறுப்பினர்களுக்கு கிட்டத்தட்ட உறுப்பினர் கட்டணம் உண்டு. கண்டிப்பாக வருட சந்தா 1500 ரூபா. அந்த 1500 ரூபாய்க்கு பேக்கு, சீல்டு, பஞ்சாங்கம், ஜோதிட நூல், ஆன்மீக நூல், அதேமாரி ஸ்படிக லிங்கம், காலாண்டர் 2025-26 காலாண்டு, தினசரி காலாண்டர் இதெல்லாம் நாங்கள் கொடுக்க இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபாய்க்கு மதிப்புள்ள பொருட்கள் எல்லாமே. இதில் ஒவ்வொரு நிர்வாக குழு பொறுப்பாளர்களுமே அவங்களோட உறுப்பினர்லாம் சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இல்லை நேரடியாக இது வரைக்கும் உறுப்பினர் ஆகலை, இல்லை உறுப்பினர் சேர்ந்து இது வேணும் உங்களுக்கு அப்படின்னாலும் கொஞ்சம் இந்த 1ஆம் தேதிக்குள்ளே மட்டும்தான். கிட்டத்தட்ட இது வரைக்குமே 200 நபர்களுக்கு மேலே பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அதனால் விரைந்து உங்களுடைய பெயரையும் பதிவு செய்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இப்பொழுது டிஎன்ஏவுடைய சிறப்பு அம்சங்களை பற்றி மிக சிறப்பான முறையில் கருத்துக்களை பதிவு செய்ய வருகின்றார் நம்முடைய சௌரிராஜன் ஐயா அவர்கள். ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். இப்போ டீ பலகாரம் 2 நீங்கள் இருக்கிற இடத்துக்கே வரும். நீங்கள் அவங்க கொண்டு கொடுப்பாங்க, சாப்பிட்டு இடத்துல இது பண்ணிக்கிங்க. அதேமாரி உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்பு இருக்கும். மகிழ்ச்சி. ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். பெற்ற தாய் தன்னை மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. பள்ளிப்பாளையம் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தினுடைய 78வது மாதாந்திர கருத்தரங்கிலே காலபுருஷ தத்துவஞானி மரியாதைக்குரிய பொன்னையா சுவாமி அவர்களுடைய தலைமையின் கீழே நடக்கக்கூடிய இந்த இனிய விழாவிலே அடியேன் பங்கு கொண்டு ஒரு சில செய்திகளை சொல்வதற்கு வாய்ப்பிற்கு நன்றி கூறி இங்கு வருகின்றிருக்கக்கூடிய ஜோதிட மகான்களை எல்லாம் மனதார வணங்கி குறிப்பாக இந்த இனிய வாய்ப்பை அடியனுக்கு நல்கிய மரியாதைக்குரிய டாக்டர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணி வளர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இது போன்ற சந்தர்ப்பத்திலே ஒரு இருவருக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டவன். ஒருவர் மரியாதைக்குரிய சத்தியமங்கலம் சூட்சம ஜோதிடர் மரியாதைக்குரிய பட்டாபிராமன் ஐயா அவர்கள் அமரத்துவம் அடைந்த அந்த உத்தமரை இந்த இனிய நேரத்திலே நன்றி உணர்வோடு நினைந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்தபடியாக இந்த மரபணு ஜோதிட ஆய்வாளராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய சென்னையைச் சேர்ந்த மரியாதைக்குரிய விஷால் லோகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அன்பரை இந்த இனிய நேரத்திலே வணங்கி அடியனுடைய 2 கருத்துக்களை இந்த மகான்களுக்கு முன்னாலே சொல்வதிலே பெருமை அடைகின்றேன். இன்றைய தினம் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை பிறந்த நேரத்தை மரபணு ஜோதிட ரீதியாக சரி செய்வது எப்படி என்ற ஒரு சிறு உரை மகான்களுக்கு முன்னாலே நிகழ்த்துவதில் அடியேன் பெருமை அடைகின்றேன். இந்த குழந்தை பிறந்த நேரம் என்று சொன்னால்
இந்த குழந்தை பிறந்த நேரத்தை டாக்டர்கள் முடிவு செய்கிறார்கள். இந்த டாக்டர்கள் முடிவு செய்யக்கூடிய நேரம் சரிதானா என்பதை நாம் மரபணு ஜோதிட ரீதியாக சரிபார்க்க வேண்டும். பெரும்பாலும் இந்த பாவங்கள் என்று சொல்வார்கள், 12 பாவங்கள், அந்த 12 பாவங்களினுடைய அளவுகள் ஒரே மாதிரி இருக்காது. அதே நேரத்தில் 12 பாவங்களில் இருக்கக்கூடிய லக்ன புள்ளி என்று இன்றைக்கு நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க. இந்த லக்ன புள்ளியை பற்றி பேசாதவங்களே இல்லை. அந்த அளவிற்கு இந்த லக்ன புள்ளி அமைகின்ற நேரம், அதை அடிப்படையாக கொண்டு மரபணு ஜோதிடம் ஆய்வு செய்யப்படுகின்றது. இந்த லக்ன புள்ளியானது ஒவ்வொரு ராசி கட்டத்திலேயும் 12 ராசி கட்டத்திலேயும் 9 பாதங்கள் இருக்கின்றன. அந்த 9 பாதங்களிலே 1வது பாதம், 3வது பாதம், ஒரு நட்சத்திரத்தினுடைய 3வது பாதம் ஆண்களுக்கு உரியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பெண்களுக்கு அந்த 2வது பாதமும் 4வது பாதமும் வரும் என்று ஆய்விலே சொல்கிறார்கள். அது பெரியவங்களுக்கு தான் தெரியும். இந்த அடிப்படைகளை பார்க்கும் பொழுது ஒரு ஜாதகத்திலே ஒரு குழந்தை பிறந்த நேரத்தை வைத்துக்கொண்டு அந்த குடும்ப நபர்கள், அந்த குடும்பத்திலே உள்ளவர்களுடைய மரபணு தொடர்பை இங்கே சரிபார்த்து அந்த குழந்தையினுடைய பிறந்த நேரத்தை தீர்மானிக்கின்றார்கள். ஒரு உதாரணத்திற்கு நாம் ஒவ்வொரு ராசியிலேயும் 9 பாதங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு ராசியிலையும் 9 பாதங்கள் வீதம் 12 ராசியிலையும் 108 பாதங்கள் இருக்கின்றன. இந்த நெருப்பு ராசி என்று சொன்னால் மேஷம், சிம்மம், தனுசு. மேஷம், சிம்மம், தனுசு நெருப்பு ராசி. இந்த நெருப்பு ராசிகளுடைய தொடக்கம் 1ஆம் பாதம் என்று சொன்னால் கேதுவனுடைய நட்சத்திரனுடைய முதல் பாதங்கள் அங்கே இடம்பெறும். அந்த நெருப்பு ராசியினுடைய நிறைவு பாதம் என்று சொன்னால் சூரியனுடைய நட்சத்திரத்தினுடைய 1ஆம் பாதம் நிறைவு பாதமாக அமையும். அதே போல நிலராசி என்று சொன்னால், இந்த நிலராசி என்று சொன்னால் ரிஷபம், கன்னி, மகரம். ரிஷபம், கன்னி, மகரம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 ராசிகள் நிலராசிகள். இந்த நிலராசிகளினுடைய தொடக்கம் எது என்று சொன்னால் சூரியனுடைய நட்சத்திரத்தினுடைய 2வது பாதங்கள். அதே நேரத்தில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்துடைய 2வது பாதம். அந்த நெருப்பு ராசியில் 1வது பாதத்தில் ஆரம்பித்து 1வது பாதத்திலே நிறைவு பெறுகிறது. நிலராசியிலே 2வது பாதத்திலே ஆரம்பித்து 2வது பாதத்திலே நிறைவு பெறுகிறது. அதே போல காற்று ராசி. காற்று ராசி என்று சொன்னால் மிதுனம், துலாம், கும்பம். இந்த மிதுனம், துலாம், கும்பம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 ராசிகளிலேயும் செவ்வாயினுடைய 3ஆம் பாதமும் குருவனுடைய தொடக்கம் ஆரம்பம் செவ்வாய் நட்சத்திரத்துடைய 3ஆம் பாதம், நிறைவு குருவனுடைய நட்சத்திரத்தினுடைய 3ஆம் பாதம். அதே போல நீர் ராசி என்று சொன்னால் கடகம், விருச்சிகம், மீனம். இந்த கடகம், விருச்சிகம், மீனம் என்று சொல்லக்கூடிய இந்த ராசிகளிலே இருக்கக்கூடிய குருவனுடைய நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதமும் புதனுடைய நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதமும் இடம்பெறும். இது 9 பாதங்கள் எந்த அடிப்படையில் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது, அதுக்கு இடையில இருக்கக்கூடியதெல்லாம் எண்ணினா 9 வந்துடும். இப்போ நாங்கள் என்ன சொல்ல இருக்கேன் சொன்னால், உதாரணமாக அடியேன் மகன்களைப் போல அந்த மீட்டிங்களை பேசும்பொழுது பார்த்ததனுடைய ஒரு நிகழ்வை இப்பொழுது உங்களிடத்திலே சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஒரு குழந்தை, உதாரணமாக ஒரு குழந்தை திருவாதிரை மிதுன ராசி, மிதுன லக்னம். மிதுன லக்னத்திலே திருவாதிரை 1ஆம் பாதத்திலே பிறந்ததாக ஒரு கற்பனை. இந்த பாதங்கள்லாம் வித்தியாசப்பட்டாலும் கூட இங்கே ஒவ்வொரு ராசியிலையும் 30 டிகிரியை ஒரு உத்தேசமாக எடுத்துக்கிட்டு இந்த ஆய்வை செஞ்சுட்டு இருக்காங்க. பணிவோடு இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். என்ன கேட்டிங்கன்னா, அந்த குறுக்கு கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்ல தெரியாது. ஏன்னா ஏயா எப்படியா இருக்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்குறாங்கன்னு வைங்க. மகான்கள் எல்லாரும் அவங்களுக்கு முன்னால்தான் பேசக்கூடிய பெரும் பாக்கியம். கருத்து பேழை கற்பூர பெட்டகம், கருத்து பேழை கற்பூர பெட்டகம்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கேன். யாருக்காக? ஐயாவுக்காக. ஏன்னு கேட்டிங்கன்னா, பொன்னையா சுவாமியுடைய ஐயா அவர்கள் ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய கருத்து பேழை கற்பூர பெட்டகம் என்று நான் அவரை இந்த கமெண்ட்ல போடுவேன்.
ஒவ்வொருவரை பற்றியும் ஐயாவை பற்றி பேசுகின்ற ஒரு மனசுக்குள்ள ஆரோக்கியமாக இருக்கிறதுனால சொல்லி காட்டியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ என்ன சொல்ல வர்றேன்னு கேட்டிங்கன்னா, திருவாதிரை 1ஆம் பாதம் குழந்தை பிறந்தாக ஒரு கற்பனையாக எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ முதல்ல லக்னம் 1ஆம் பாதம் திருவாதிரை, 2ஆம் பாதம் அங்கே வரும் பொழுது மிதுனம்னா கடகம் 2ஆம் பாதம், கடகம் 2ஆம் பாதம். இந்த திருவாதிரை 1ஆம் பாதம் என்பது அந்த ராசியிலே இடம்பெறக்கூடிய 3ஆம் பாதம். மிருகசீரிஷம் 3ஆம் பாதம், மிருகசீரிஷம் 4ஆம் பாதம், திருவாதிரை 1ஆம் பாதம். அப்போ திருவாதிரை 1ஆம் பாதம் என்பது மிதுனத்திலே இடம்பெறக்கூடிய 3வது பாதம். இது போல 12 பாவங்களினுடைய 12 பாவங்கள் இருக்கல்லவா, அந்த 12 பாவங்களுடைய 3ஆம் பாவத்தை எடுக்க வேண்டும். இப்போ ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரோம். இப்போ மிதுனு சொன்னோம், அப்போ கடகத்துக்கு போகிறோம். கடகத்துக்கு போனால் அதில் 3ஆம் பாதமாக எது பாதமாக எதுவும் வரும்னு கேட்டிங்கன்னா பூசம் 2ஆம் பாதம், பூசம் 2ஆம் பாதம். அதே நேரத்தில் சிம்மத்துக்கு வரும். சிம்மத்துக்கு வரும் பொழுது மகம் 3ஆம் பாதம், அங்கே 3ஆம் பாதமாக வரும். அதே போல் கன்னிக்கு வரும். அப்படி கன்னிக்கு வரும் பொழுது உத்திரம் 2ஆம் பாதம், உத்திரம் 3ஆம் பாதம், உத்திரம் 4ஆம் பாதம். அந்த உத்திரம் 4ஆம் பாதம் அதில் இடம்பெறக்கூடிய 3ஆம் பாதமாக அமையும். அதே போல் துலாத்தை எடுத்துக்கொள்வோம். சுவாதி 1ஆம் பாதம், கொஞ்சம் வேகமாக சொல்லிட்டு போகிறேன். துலாத்தில் சுவாதி 1ஆம் பாதம், விசாகத்திலே அனுஷ 2ஆம் பாதம், அதே நேரத்தில் தனுசிலே மகம் 3ஆம் பாதம், அதே நேரத்தில் மகரத்திலே உத்திராடம் 2ஆம் பாதம், உத்திராடம் 4ஆம் பாதம், சாரி இல்லையா, உத்திராடம் 4ஆம், வயசு 83 இல்லையா, உத்திராடம் 4ஆம் பாதம். அதே நேரத்தில் சதயம் 1ஆம் பாதம், கும்பத்திலே சதயம் 1ஆம் பாதம், அதே நேரத்தில் மீனத்திலே உத்திரட்டாதி 2ஆம் பாதம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, மரபணு ரீதியாக இந்த ஜாதகத்தை எவ்வாறு சரி செய்வது என்று சொன்னால், திருவாதிரை 1ஆம் பாதம் என்பது சுக்கிரனுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம். இந்த சுக்கிரனுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரமாக இருந்தால் அந்த குடும்பத்தில் இது போன்ற நிகழ்வுகள் நடந்திருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் தகப்பனுடைய பிறந்த பெண்கள் அத்தைமார்கள் இருப்பார்கள் அல்லவா, அந்த அத்தைமார்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. இது ஒரு ஆய்விலே சொல்லப்பட்ட கருத்து. திருவாதிரை 1ஆம் பாதம் சுக்கிரனுடைய கர்ம பதிவை கொண்ட காரணத்தினால் தகப்பனுடைய பிறந்த சகோதரிமார்களுடைய வாழ்க்கை துணை அவ்வளவு வாழ்க்கை சிறப்பாக இருக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நோய் என்று சொன்னால் சுக்கிரனுக்கான காரகத்துவ நோய்கள் பல நோய்களை சொல்லுவார்கள். யூரின் இன்ஃபெக்ஷன், கர்ப்பப்பை சம்பந்தமான நோய்கள், இது போன்ற பல சுக்கிரனுடைய காரகத்துக்கு உண்டான நோய்கள் எல்லாம் அவர்களுடைய அந்த குடும்பத்திலே இடம்பெறும். இப்போ இந்த லக்ன அதிபதினு சொல்லக்கூடிய அந்த குழந்தையினுடைய குடும்பத்தை பற்றி இப்போ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம். இப்போ அவருடைய தகப்பனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் மரபணு ரீதியாக, தகப்பனுடைய மரபணு ரீதியாக எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மிதன லக்னமாக வரும். மிதன லக்னமாக வந்தால் 9ஆம் இடம் தகப்பனுடைய ஸ்தானம். தகப்பனுடைய ஸ்தானம் என்று சொன்னால் கும்பம் வரும். அந்த கும்பத்திலே நாம் இடம்பெறக்கூடிய அந்த பாவ முனை சதயம் 1 என்று சொல்லியிருக்கோம். அந்த சதயம் 1 என்று சொன்ன காரணத்தினால் இந்த இடத்திலே அது ராகுனுடைய கர்ம பதிவு கொண்டது. அதே நேரத்திலே அந்த சதயம் கும்பம் என்று சொல்லக்கூடிய அந்த வீடானது சனி பகவானுடைய மூலத்திரிகோண வீடு. சனி பகவானுடைய மூலத்திரிகோண வீடு. சனி பிறந்த நட்சத்திரம் ரேவதி. சனி பிறந்த நட்சத்திரம் ரேவதி. அந்த ரேவதி கொடுக்கக்கூடியது செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது. ஆகையினாலே கும்பமாக தகப்பனுடைய அந்த இடமாக அமைவதால் தகப்பனுடைய குடும்பத்திலே செவ்வாயினுடைய காரகத்துவத்தினுடைய பாதிப்புகள் இருக்கும். பொதுவாக அப்படி ஒரு வார்த்தையாக சொல்லி முடித்தலாம். செவ்வாயினுடைய காரகத்துவங்கள்லாம் ஜோதிடர்களுக்கு தெரியாமையா இருக்கும் சகோதரர்கள். அதே நேரத்தில் திருமண வாழ்க்கையினுடைய சமாச்சாரங்கள் தள்ளி போகும், தடை ஏற்படும், தாமதமாகும். இதெல்லாம் இப்போ ஆண்டி அம்மா மிக அழகாக பேசினாங்க. அது மாதிரி திருமண தடைக்கான அமைப்புகள் அந்த தகப்பனுடைய குடும்பத்திலே இருக்கும்.
தகப்பனுடைய மரபணு ஆய்வு செய்யும் பொழுது இந்த அமைப்பெல்லாம் இருக்கும். தகப்பனுடைய குடும்பத்தில் எது போன்ற நட்சத்திரங்கள் இருக்கும்னு ஒரு கேள்வி வரும் அல்லவா? அந்த தகப்பனுடைய குடும்பத்திலே கார்த்திகை ஐயா அந்த சதயம் என்று சொல்லக்கூடிய அந்த ராகுனுடைய கர்மப்பதிவு வரக்கூடிய சதயம் 1ஆம் பாதம் நாம் நினைவுபடுத்தணும் அல்லவா? அதனால் ராகுனுடைய கர்மப்பதிவை கொண்ட காரணத்தில் அந்த குடும்பத்தில் இருதாரதோ அமைப்பு இருக்கும். அதே நேரத்தில் விபத்து ஏற்பட்ட மரணங்கள் ஏற்பட்ட ஒரு நிலைப்பாடு கூட அந்த குடும்பத்தில் இருப்பதற்கு அருமையான வாய்ப்புகள் உண்டுங்கிறத இந்த இடத்துல சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அதனால இந்த அமைப்பு இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மூலத்திரிகோணத்தை பார்க்கணும். அந்த பாவம் என்று சொன்னால் அந்த பாவம் எந்த கிரகத்திற்குரிய மூலத்திரிகோணம், அந்த மூலத்திரிகோணம் கொடுக்கக்கூடிய கிரகம் எது? இப்போ கும்பத்துக்கு சனி சொன்னோம். சனி பிறந்த நட்சத்திரம் எது என்று பார்க்க வேண்டும். சனி பிறந்த நட்சத்திரம் ரேவதி. அந்த ரேவதி கொடுக்கக்கூடிய கர்மப்பதிவு எது என்று சொன்னால் செவ்வாயினுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடியது. ஆகையினால இந்த அமைப்பிலே தகப்பனுடைய மரபணு பதிவு இந்த அடிப்படையிலே இருக்கும் என்று ஒரு தெளிவு பெறுவதற்காக கேட்கக்கூடிய கேள்விகள் வரக்கூடியவங்கிட்ட தன்னை சரிப்படுத்திக் கொள்வதற்காக கேட்கப்படக்கூடிய கேள்விகள். இப்போ தகப்பனுக்கு சொன்னோம். அதே போல் தாய்க்கு ஒரு 2 வார்த்தை. தாய்க்கு ஒரு 2 வார்த்தைன்னா மிதன லக்னம். மிதன லக்னம்னா இங்கே 4ஆம் இடம் கன்னி. இந்த கன்னி என்று சொல்லக்கூடிய வீடு யாருடைய மூலத்திரிகோண வீடுன்னு கேட்டிங்கன்னா புதனுடைய மூலத்திரிகோண வீடு. அந்த புதனுடைய மூலத்திரிகோண வீடாக இருக்கக்கூடிய காரணத்தினால புதன் பிறந்த நட்சத்திரம் அவிட்டம். புதன் பிறந்த நட்சத்திரம் அவிட்டம். அவிட்டம் கொடுக்கக்கூடிய கர்மப்பதிவு சனியினுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடிய. ஆகையினால அந்த சனியினுடைய கர்மப்பதிவை கொண்ட குடும்பமாக அந்த தாயினுடைய குடும்பம் இருக்கும். இப்போ நான் இதெல்லாம் சொல்கிறது ஒரு பார்த்த நிகழ்வை சொல்கிறேன். இப்போ அந்த தாயினுடைய குடும்பத்தை அந்த லக்னத்தை சரிபார்ப்பதற்காக இதெல்லாம் கேட்பாங்கிறதுக்காக சொல்கிறேன் வைங்களேன். இந்த மாதிரி தாயினுடைய குடும்பத்தில் அந்த சனியினுடைய தீர்க்க ஆயுசா இருக்கிறவங்களும் இருப்பாங்க. சனியினுடைய காரகத்துவங்கள் அந்த கர்மப்பதிவு வருகிறாங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் புதன் பிறந்த காரணத்தினாலே சனியினுடைய கர்மப்பதிவை பெற்ற காரணத்தினாலே தீர்க்க ஆயுசாக இருக்கக்கூடிய அமைப்பு அந்த குடும்பத்தில் இருக்கும். அதே நேரத்தில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பாவ முனைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த பாவ முனை உத்தர 4ஆம் பாதம்னு சொன்னோம். இங்கே நான் நினைவுபடுத்திக்கணும். உத்தர 4ஆம் பாதம்னு சொன்னோம். அந்த உத்தர 4ஆம் பாதம்னு சொல்லக்கூடியது புதனுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடிய. அந்த புதனுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடிய காரணத்தினால் அந்த குடும்பத்தில் தோல் நோய் இருக்கும், பக்கவாதம் இருக்கும், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கும், இடகை பழக்கம் இருக்கும். இதெல்லாம் அந்த புதனுடைய காரணத்துக்கு உண்டான அந்த செய்திகளை எல்லாம் கேட்டு அந்த லக்னத்தை நாம் சரிபார்க்க வேண்டும். அந்த லக்னத்தை சரிபார்க்கணும்னா கம்ப்யூட்டரில் முன்னால் ஒரு 10 நிமிஷம், பின்னால் ஒரு 10 நிமிஷம், முன்ன பின்ன தள்ளி சரிபார்ப்பார்கள். அதெல்லாம் அந்த அடிப்படையில் அந்த புதனுடைய காரகத்துவத்தை சனியினுடைய காரகத்துவத்தை கொண்ட கன்னியை விட்டு தாய்க்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோல இன்னொரு உறவு முறை. இன்னொரு உறவு முறைன்னா 3ஆம் பாவத்தை எடுக்கிறோம். மிதன லக்னத்தினுடைய 3ஆம் பாவம் என்று சொன்னால் உங்களுக்கு எது வரும் அப்படின்னா சிம்மந்தான் வரும். இந்த 3ஆம் பாவம் சகோதரனுக்கும் சொல்லலாம், மாமனாருக்கும் சொல்லலாம். இப்போ மாமனாருடைய கர்மப்பதிவு எப்படி இருக்கும்? ஏன் 3ஆம் பாவத்தை மாமனாருக்கு சொல்லணும்னா 7க்கு 9ஆம் பாவம் 3ஆம் பாவம். ஆகையினால அந்த 3ஆம் பாவத்தை மாமனாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3ஆம் பாவத்தினுடைய பாவம் முனை எதுவாக அமைந்தது என்று கேட்டால் மகம் 3. மகம் 3 சிம்மம் தானே பேசினது. சிம்மம் 3ஆம் மிதுனம் 1ஆம் பாவம், கடகம் 2ஆம் பாவம், மிதுனம் சிம்மம் 3ஆம் பாவம். மாமியாருடைய இடம் மாமனாருடைய இடம். மாமனாருடைய இடம் உங்களுக்கு சிம்மமாக வரும். மகம் 3ஆம் பாதம். அந்த சிம்மங்கிற வீடு மூலத்திரிகோணத்தில் சூரியனுடைய மூலத்திரிகோணம். குறுக்க பேசினீங்கன்னா என்னால் பேச முடியாதுங்க. அதனால தான் உங்களை கையெடுத்து கூப்பிட்டுட்டேன். இல்லை அப்புறம் கேளுங்க சொல்கிறேன். சிம்மம் 3ஆம் பாதம், சிம்மத்தில் இருக்கக்கூடிய மகம் 3ஆம் பாதம் அந்த பாவம் முனையாக வந்தது.
மாமனாருடைய இடம் அந்த வீடு சிம்மம் சூரியனுக்குரிய மூலத்திரிகோண வீடு. சூரியன் பிறந்த நட்சத்திரம் ஹஸ்தம். அந்த ஹஸ்தம் கொடுக்கக்கூடியது குருவனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது. அப்போ அந்த குருவனுடைய காரகத்துவ தொழில்கள், குரு சம்பந்தமான சமாச்சாரங்கள், இந்த மாதிரி மகான் பாவர்கள்லாம் இருக்காங்களா குரு, அந்த குருமார்களுடைய அந்த அமைப்பெல்லாம் அந்த மாமனாருக்கு இருக்கும். இது போல இந்த உறவு முறைகளை எல்லாம் சொல்லி அந்த லக்னத்தை சரிபார்ப்பார்கள் என்ற ஒரு நல்ல செய்தி இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு கைதட்டினா முடிச்சுக்கணும்னு அர்த்தம் இல்லை. முடிச்சேன் ஐயா, நானே முடிச்சேன். தட்டுங்கய்யா, நான் வேண்டாங்களா, கைதட்டினா பேசிட்டு போயிடும். ஐயா மாதிரி இருக்கிறவங்க பார்த்து அப்படி ஆசீர்வாதம் பண்ணால் நெட்டிடுவேன், அவ்வளோதான். அந்த அடிப்படையில் அமைப்பு இது போல் நாம் சரிபார்ப்பதற்கு எத்தனையோ வழிமுறைகள். இப்போ நான் அப்போ இந்த சபையில் ஒரு வேண்டுகோள் வைக்க போகிறேன். ஐயாவுடைய முன்னிலையில் சபையில் ஒரு வேண்டுகோள். நாம் இங்கே இருக்கக்கூடியவர்களுடைய யாராவது ஒருவர், இல்லை ஆண் ஜோதிடராக இருந்தாலும் சரி, பெண் ஜோதிடராக இருந்தாலும் சரி, அவருடைய லக்ன புள்ளி மட்டும், ஏன்னா இப்போ இதை மட்டும்தான் வச்சு பேசணும், கிரகங்களை எல்லாம் எதையுமே எடுக்கலை. லக்ன புள்ளி, என்னுடைய லக்ன புள்ளி இதுதான் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு 2 உறவு முறையோட கர்மப்பதிவை நாம் சரி பார்த்து சரியா இருக்கான்னு பார்த்து யாராவது ஒருத்தர் சொன்னீங்கன்னா, உத்திராடம் 2ன்னா நான் முதலே ஆரம்பத்தையே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன், பெண்ணாக இருக்க வேண்டும்னு. நீங்கள் ஆணாக இருந்தால் வேற யாராவது சொல்லுங்க. தயவுசெய்து யாரு உங்களுக்கு ஆணா பெண்ணா? நான் அப்புறம் முதலே இந்த வேண்டுகோளுக்கு தான் முதலே ஒரு வார்த்தை சொன்னேன். ஆணாக இருந்தால் பாவம் பாதம் 1, 3 அவர் தன்னுடைய சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க. இல்லை உத்திராடம் பெண்கள் லக்ன புள்ளி ஓஹோ அதுக்கு சொல்லுங்க. ஓஹோ அந்த அதை சரி பண்றாரு, அந்த 2ஆம் பார்த்து சரி பண்றாரு. நல்லது, எனக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி. இப்போ வேற யாராவது ஒரு 1ஆம் பாதத்தில் இருக்கிற மாதிரியோ 2ஆம் பாதத்தில் இருக்கிற மாதிரியோ சொல்லுங்க. ஏன்னா நம்ம பாதையில் நம்ம விளையக்கூடாது. நம்ம பாதையில் சீராக போனால் தான் எதுவும் சரியாக இருக்கும். அது அவர் அவருடைய குணாதிசயத்தோடு சொல்லிட்டாரு. இப்போ உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளாக வச்சுருக்கேன். யாரோ ஒருத்தர் ஒன்று சொல்லுங்கள். லக்ன புள்ளி அவிட்டம் பெண்ணான்னு கேட்குறேன். அதை நீங்கள் கொஞ்சம் விளக்கி அது ரைட்டிங். நான் சொல்ல வர்றது என்னன்னா, சரி பார்த்தல். அதே ஒரு லக்ன புள்ளியானது கிட்டத்தட்ட 5 நிமிஷத்தில் லக்ன புள்ளி மாறி முன்னை பின்னே நகர்த்தும் போது, இப்போ கேட்டை 4 238 புள்ளி அப்படின்னு தொடங்கி பாகை கலை விகலைன்னு தொடங்கினா தனுசுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு. அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த வார்த்தையை பேச வேண்டியதாக இருக்கு. ஆகையினால இந்த மாதிரி 1ஆம் பாதத்தில் இப்போ வேற யாராவது ஒருத்தர் லக்ன புள்ளி, அதை ஒரு வேற யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சொல்லு. இப்பதான் சொல்லி முடிச்சுட்டேன், நீங்க கேட்டீங்களா? திருவாரூர் 1க்கு தான் இவ்வளவு நேரம் மூச்சு விடாம பேசிட்டு இருந்தேன். வேற யாராவது எப்படிங்க? ஹஸ்தம் 1 வெரி குட். அவர் ஐயா கன்னிராசியே சொல்லியிருக்காரு, லக்னத்தையே சொல்லியிருக்காரு. கன்னி லக்னத்தில் ஹஸ்தம் 1 என்று ஒரு புள்ளியை சொல்லியிருக்கிறார். லக்ன புள்ளி ஹஸ்தம் 1. அந்த வீடு கன்னி. இப்போ பேசியிருக்கோம். அந்த கன்னி என்பது புதனுடைய மூலத்திற்கான வீடு. புதன் பிறந்த நட்சத்திரம் அவிட்டம். அந்த அவிட்டம் கொடுக்கக்கூடியது சனியினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது. அதே நேரத்தில் ஹஸ்தம் 1ன்னு ஒரு குறிப்பிட்டிருக்காரு. அந்த ஹஸ்தம் என்று 1 என்று சொல்லக்கூடியது குருவனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது.
ஆகையினாலே அவருடைய அந்த குழந்தையினுடைய குடும்பத்திலே சனியினுடைய கர்மப்பதிவிற்கான காரகத்துவங்களும் குருவினுடைய கர்மப்பதிவிற்கான காரகத்துவங்களும் அந்த குழந்தையினுடைய குடும்பத்தில் இடம் பெற்றிருக்கும். அதே நேரத்தில் கன்னிக்கு 9ஆம் இடம் என்று எடுத்தால் ரிஷபம். கன்னிக்கு 9ஆம் இடம் ரிஷபம். ஹர்த்தம் 1ன்னு நீங்கள் சொன்னீங்கய்யா. இந்த ஹர்த்தம் 1ங்கும் போது உத்திராடம் 2, உத்திராடம் 3, உத்திராடம் 4, ஹர்த்தம் 1, 4வது பாத்தில் அந்த ராசியில் 4வது பாத்து சொல்லியிருக்கீங்க. அப்போ 9வது பாவம் என்று சொன்னால் தந்தையினுடைய இடம். அந்த தந்தையினுடைய இடம் ரிஷபமாக வரும். அந்த ரிஷபத்திலே 4ஆம் பாதம் என்று சொல்லக்கூடியது ரோகிணி 1ஆம் பாதமாக வரும். ரோகிணி 1ஆம் பாதமாக வரும். பொதுவாகவே அந்த ரிஷபம் என்பது நீங்கள் உங்களுக்கு ஹர்த்த நட்சத்திரம் சொன்னீங்க இல்லைங்க, உங்களுக்கு கர்மப்பதிவு குருன்னு சொன்னோம் இல்லைங்க, அதே போல் அந்த ரிஷபம் என்று சொல்லக்கூடிய அந்த வீடே குருவினுடைய கர்மப்பதிவை கொண்ட வீடு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே மூலத்திரிகோணம் அடையக்கூடிய கிரகம் சந்திரனுடைய மூலத்திரிகோணம் வீடு. சந்திரன் பிறந்த நட்சத்திரம் மிருகசீரிஷம். ஆகையினால் அது குருவனுடைய கர்மப்பதிவை கொண்ட வீடு. அப்போ குருவனுடைய காரகத்துவங்கள் எல்லாம் அந்த தந்தைக்கு பொருந்தும். அதை என்னங்கிறது நீங்களே பார்த்துக்கலாம். குருவனுடைய காரகத்துவங்களுடைய அமைப்பு தந்தைக்கு பொருந்தும். அதே நேரத்தில் ரோகிணி 1ன்னு சொன்னார்ல, ரோகிணி 1 அந்த தந்தையினுடைய அந்த தந்தையினுடைய அந்த பாவமுனை 9ஆம் பாவமுனை அது ரோகிணி 1ன்னு வருது. ஏன்னா நீங்கள் அர்த்தம் 1 சொன்னீங்க. அந்த அர்த்தம் 1க்கு 9ஆம் பாவத்தில் வரக்கூடிய பாவமுனை உங்களுக்கு ரோகிணி 1ன்னு வரும். அந்த ரோகிணி புதனுடைய கர்மப்பதிவை கொண்டது. அந்த ரோகிணி புதனுடைய கர்மப்பதிவை கொண்ட காரணத்தினால் சனியினுடைய, அதாவது புதனுடைய கர்மப்பதிவை கொண்ட காரணத்தில் நேரடியாக புதனுடைய கர்மப்பதிவை கொண்டது. அவங்க குடும்பத்தில் கல்வியாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க. புதனுடைய காரகத்துவங்கள்லாம் அவங்க எடுத்து பேசலாம். அதே நேரத்தில் நோய் என்று சொன்னால் இந்த பாதிக்கக்கூடிய நோய் சில பேருக்கெல்லாம் வயசானவங்கள்லாம் அந்த குடும்பத்தில் இருப்பாங்க. இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட நோய், இந்த பக்கவாதம், பட்சம், இந்த ஒரு பக்க சமாச்சாரம், இதெல்லாம் நரம்பால் பாதிக்கப்படக்கூடிய அந்த நோய்கள்லாம் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இதுபோல் ஆய்வு செஞ்சு நிறைவு செஞ்சுக்கிறேன். இதுபோலெல்லாம் ஆய்வு செஞ்சு நாம் அந்த லக்ன புள்ளியை தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த இனிய வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. டிஎன்ஏருடைய சிறப்பம்சங்களை பற்றி மிக அற்புதமான முறையில் விளக்கத்தை கொடுத்த நம்முடைய டிஎன்ஏ ஜோதிடர் சௌரிராஜன் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய பொன்னியாசாமி ஐயா அவர்களும் சக்தி ஜோதிடத்துடைய சாரதி ஐயா அவர்களும் பொன்னாடி போட்டி சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட